ஒரு பழங்குடியின மக்கள் பேசின பாஷையை நான் இப்ப வெளியிடுறேன். அது எந்த மொழின்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. வா 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 தமிழ்ல வாவான்னு கூப்பிடுற மாதிரியே இருந்திருக்குமே. ஆனா அவங்க ஆஸ்திரேலியால உள்ள பழங்குடியின மக்கள் தன் இடத்துக்கு வந்த புது விருந்தாளிய வாவான்னு கூப்பிடுறாங்க. அதே மாதிரி ஆப்பிரிக்காவுடைய மடகாஸ்கர் தீவுலையும் அங்க உள்ள பழங்குடியின மக்கள் பேசுற மொழி 80% தமிழ் மொழியோட ஒத்து போகுது. எப்படி இது சாத்தியம்? இதே சந்தேகத்தோட வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள் சில பேர் இந்த விஷயத்தை ரிசர்ச் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? 18,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவையும் ஆப்பிரிக்காவையும் மேல இந்தியாவையும் இணைக்கிற அளவுக்கு முன்னொரு காலத்துல ஒரு மிகப்பெரிய லெமூரியா கண்டம் இருந்திருக்கணும்னு ஆணித்தரமா அடிச்சு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இதை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும்னு அந்த ஆராய்ச்சியாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து சில பழங்காலத்து கோவில்களுடைய கல்வெட்டுகளை படிச்சு பார்த்தா மிரண்டு போறாங்க. அந்த கல்வெட்டுல என்ன போட்டிருந்தது தெரியுமா? உலகத்துடைய மிகப்பெரிய தேசமாம் தமிழ் தேசம், அப்பேற்பட்ட தேசத்தை ஆண்டவராம் பாண்டியர், கிழக்கிலிருந்து மேற்கு வரை பறந்து விருந்த உலகின் மிகப்பெரிய கண்டமாம் குமரி கண்டம்.